ரெவரண்ட் தேவ பிரசாத் அவருடைய மகனும் ஆயராக இருக்கிறார். நல்ல ஒரு சமூக ஆர்வலர். இந்த நிகழ்வு கூட எங்களுடைய அன்பு இரண்டாவது சகோதரருடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் உங்களை அன்போடு அழைத்து உங்களுக்கு காலை வந்தவங்க ஒரு சிலருக்கு தான் உணவு காலையில் கொடுத்தோம். மதிய உணவு எல்லாத்துக்கும் தருவோம். என்ன வேணும் அங்கேயே உட்காருங்கம்மா, என்ன வேணும் உட்காருங்க, நான் கூப்பிட்றேன், இப்போ உட்காருங்க. இந்த நாளில் கூட நம்மோடு வந்திருக்கிற ஆயர் சரியா நல்ல சமூக ஆர்வலர் ஐயா தேவ பிரசாத் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையில் வழி நடத்துவார். உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. आप सबको देखने में मुझे बहुत आनंद है. சிறப்பாக இந்த நாள் आज खास एक दिन में அருமையான டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய डीएस ग्रुप ऑफ कंपनी का சகோதரர்கள் ஒருவரான அருமையான அண்ணன் மாசிலாமணி அவருடைய நினைவு 2ஆம் ஆண்டு நினைவு நாள். और उनके भाई स्वर्गीय मासिलामणि का दूसरा स्मरण दिवस है. பொதுவாக நாம் நினைவு நாட்களில் खास करके हम स्मरण दिवसों पर அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். நாம் வரையில் நன்றாக உண்டு செய்து விடுவோம். और इस स्मरण दिवस में हम लोग क्या करते हैं, दूसरे को याद करते हैं. அப்படி இல்லாமல் इस प्रकार नहीं है ये लोग परिवार. சமுதாயத்தில் கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்களோடு समाज में कठिन जीवन जीने वाले और गरीब लोगों के साथ இயேசுவை அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாய் यीशु मसीह का प्यार को देने के लिए அவர் நினைவாக அவர் நேசித்த மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம். और उनके स्मरण में जो स्वर्ग में चले गए, उनके स्मरण में वो जो लोगों को प्यार करता था, उन लोगों के साथ समय बिताना प्रभु यीशु मसीह का एक सौभाग्य है. இதிலே தான் இயேசுவானவர் கடவுள் பிரியப்படுகிறார். इसी कार्य पर यीशु परमेश्वर प्रसन्न रहता है. ஏனென்றால் அருமை இரட்சகர் இயேசுவானவரே சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. यीशु मसीह यही कहा है कि इन छोटे में से छोटे को जो किया है वो मेरे लिए किया है. அப்படி இவர்களுடைய செய்கிற நல்ல பணிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலமாக தொடர்ந்து இந்த குடும்பம் எத்தனையோ நிலைகளில் பல இடங்களில் ஆலயங்களையும் ஆதரவற்றவர்களுக்கு இல்லங்களையும் இன்னும் ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஏதாவது உதவிகளை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து கர்த்தர் இவர்களை பயன்படுத்தட்டும். और इसी प्रकार इस परिवार वालों ने उन लोगों को जो जरूरतमंद वाले हैं उनके लिए खास कर जो गरीब अवस्था में हैं उनके लिए साल में एक बार नहीं है, हर दिन वो महत् कार्य करते आ रहे हैं. इसलिए इस परिवार को प्रभु बहुत से आशीष दे. இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. यीशु मसीह के जैसा एक परमेश्वर इस दुनिया पर दूसरा कोई नहीं है. ஏனென்றால் இயேசுவானவர் சாதாரண நாம் நினைப்பது போல கடவுள் அல்ல. அவர் மண்ணோ மரமோ அல்ல. அவர் முழுமுதற் கடவுள், மரித்து உயிர் தெழுந்த ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. यीशु मसीह के जैसे दूसरा परमेश्वर नहीं है. इसलिए मैं कहता हूँ वो एक लकड़ी के रूप में, एक पत्थर के रूप में नहीं है. वो जिया और मरा और तीसरा दिन जी उठा. वो एकलौता एक ही परमेश्वर है. ஏன் அவரை போல ஒரு தெய்வம் யாரும் இல்லைன்னு சொன்னேன்னா, இந்த உலகத்தில் அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. क्यों मैं कहता था कि उनके समान दूसरा परमेश्वर नहीं है, क्योंकि उनके प्यार के सामने दूसरा कुछ नहीं है. அவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை நேசித்ததனால் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். वो परमेश्वर आपको और मुझको प्यार किया है, इसी कारण वो अपने जीवन को क्रूस पर दे दिया है. நான் வாழ்கிற காலகட்டத்தில் நமக்காக இந்த உலகத்தில் எதை செய்தாலும் ஏதாவது நன்மை கிடைக்குமா, ஏதாவது அதனால் கெயின் கிடைக்குமா என்று இருக்கிற உலகத்தில் இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். इस दुनिया पर हम जी रहे हैं
हमें मालूम है कोई दूसरा को मदद किया तो उससे वापस उनको कुछ चाहते हैं, लेकिन यीशु मसीह अपने खुद का जीवन को दे दिया है, वो खुद वापस कुछ मांगा नहीं है। அதுதான் யோவான் 3:16 அந்த பக்தன் அழகாய் சொல்கிறான். யோவான் சுவிசேஷகன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா. इसी को ही यूहन्ना सुसमाचार 3:16 में लिखा है, परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया जो कोई उस पर विश्वास करे वो नाश ना हो परंतु अनंत जीवन पाए। அந்த எவ்வளவாய் என்பதற்கு அளவே கிடையாது. और ऐसा प्रेम किया, ऐसा उनको कोई नाप नहीं है। ஏன்னா நாம் வாழற இந்த உலகத்தில் கணவன் மனைவியை நேசிக்கிறதில்ல, மனைவி கணவனை நேசிக்கிறதில்ல, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறதில்ல, அப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम जिस दुनिया पर रहते हैं उस दुनिया पर ऐसा है कि पति पत्नी के ऊपर प्यार नहीं है, पत्नी पति के ऊपर प्यार नहीं है, बच्चे के ऊपर माँ बाप को प्यार नहीं है, माँ बाप के ऊपर बच्चे के प्यार नहीं है। इस प्रकार की दुनिया में हम रहते हैं। யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் இயேசுவானவர் அதிகமாய் நேசிக்கிறார். आपको कौन प्यार करता है नहीं करता है मालूम नहीं है, लेकिन आपके ऊपर यीशु मसीह बहुतायत से प्यार करता है। அந்த நேசிப்புக்கு அளவே இல்லை. उस प्यार का कोई हिसाब नहीं है। வேதத்தில் वचन में लिखा है, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் लूका रचित सुसमाचार उनका 19वां अध्याय में लिखा है, ஒரு मनुஷன், एक मनुष्य है, அவனுடைய பேர் சகையு. उनका नाम है जक्कई कहते हैं। அவன் நல்லவன் கிடையாது, वो अच्छा व्यक्ति नहीं है, அவன் ஒரு பாவி, वो एक पापी इंसान था தவறான வாழ்க்கை வாழ்ந்தவன், और वो साधारण का जीवन जी रहा था। தவறான வழியில பொருள் சம்பாதித்தவன். वो गलत रीति से पैसा को इकट्ठा किया था, ஆனா लेकिन அவனை கடவுள் நேசித்தார். उनको यीशु मसीह प्यार किया है। எப்படின்னா அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. कारण ये है उनके अंदर एक मन था, एक इच्छा था, இயேசுவை பார்க்கணும்ன்ற விருப்பம், यीशु मसीह को देखना है, वो इच्छा था। இயேசுவை பார்க்கணும்ன்ற விருப்பம் அதிகமா இருந்தது அவனுக்கு. यीशु मसीह को देखने के लिए बहुत इच्छा उनके साथ था। அதனால தான் इसलिए அவங்க ஊருக்கு இயேசுவானவர் வந்தார் என்பதை கேள்விப்பட்டவுடன் उनके गांव में यीशु मसीह आ रहा है वो सुनने के बाद அவன் குடுகுடுன்னு ஓடி முன்னால காட்டுத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். और वो जो यीशु आने से पहले वहां पर एक अंजीर का पेड़ था, उस पेड़ पर चढ़कर बैठ गया। நீங்க நினைக்கலாம் அவன் ஏன்டா மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். आप सोच रहे होंगे क्यों वो अंजीर के पेड़ के ऊपर चढ़ा है। இப்போ மீட்டிங் நடக்கும்போது நான் அந்த மாமரத்துல ஏறி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? यहाँ मीटिंग चल रहा है, आप सोच रहे मैं ये आम के पेड़ पर चढ़ गया तो आप लोग क्या सोचेंगे? நான் முதல்ல ஏற மாட்டேன், ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னடா அவன் பைத்தியக்காரனாடா, என்னடா சின்ன பையன் மாதிரிலாம் பண்றானே, அது அசிங்கம்ல, அது மாதிரி செய்ய மாட்டோம். मैं पहले तो चढ़ूंगा नहीं, क्योंकि मैं चढ़ा तो आप लोग बोलेंगे कि क्या ये बच्चे की तरफ पेड़ के अंदर चढ़ रहा है, दूसरे लोग हंसेंगे, ये मेरे लिए अच्छा नहीं होगा, इसलिए मैं नहीं चढ़ता हूँ। இவன் ஒரு நல்ல செல்வந்தன், பணம் வச்சிருந்தான். ये जक्कई एक अच्छा धनवान था, बहुत सारे पैसा था, சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தான வேலை, और उनको समाज में बहुत अच्छा नौकरी भी था, வரி வசூல் பண்ற வேலை, वो घर इकट्ठा करने का काम कर रहा था। எல்லாரும் இவனை பார்த்தா பயப்படுவாங்க, दूसरे लोग उनके देखकर डरते थे, ஏன்னா வரி போட்டுக்கணும்ல, क्योंकि वो दूसरे से कर मांगता था। ஆனா அப்படிப்பட்டவனுக்கு இயேசு சுவாமியை எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும். लेकिन उनके अंदर में दिल में एक इच्छा था कि यीशु को एक बार देखना है। நம்ம வாழ்க்கையில பார்த்தோன்னா हम अपने जीवन पर हम देख रहे நமக்கு हैं, கூட சில ஆசைங்க இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சினிமாவில் பார்க்குற, டிவியில் பார்க்குற இந்த ஆளுங்களை நடிகைங்களை அப்படியே பார்க்கணும், நடிகரை பார்க்கணும், அதில் வர்றவங்கள பார்க்கணும், அதெல்லாம் வர்றதுக்கு கதை, நிஜமாக இல்லை, கதை தான். அது என்னமோ உண்மையாக நினச்சிட்டு போய் பார்க்கணுன்னு விருப்பம் நிறைய பேர் இருக்கும். हमको भी कभी कभी इच्छा आता है, कैसे सिनेमा में देखते हैं, वो वहाँ देखने वाले को वो तो कहानी है, सच्चा नहीं है, फिर भी उनके देखना है, उनको चेहरे को देखने का इच्छा हमको बहुत आ जाता है। ஒரு கிரிக்கெட் பிளேயரை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு தோனியை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா
கோழியை பார்க்கணும் அப்படி ஆசை இருக்கும். कोई क्रिकेट प्लेयर क्रिकेट खेलने वाले को देखा तो उनको इच्छा ये रहता है मैं कैसे भी धोनी को देखना है और सचिन तेंदुलकर को देखना है, कोहली को देखना है, उनकी इच्छा रहता है. இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, आजकल வேர்ல்டு वर्ल्ड कप फुटबॉल चल रहा है. நிறைய பேர் எவ்வளோ பணத்தை செலவு ஊரை விட்டு நாடை விட்டு போய் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க விரும்புகிற அந்த ஆட்டக்காரரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை, சந்தோஷம், விருப்பம் அதெல்லாம். और आजकल फुटबॉल मैच वर्ल्ड कप चल रहा है और ऐसा है कि कई लोग बहुत सारे पैसा को बेचकर और पैसा को खर्च कर उस देश में जाकर वहां देखने के लिए जाते हैं, बहुत पैसा खर्च करते हैं. कारण ये है कि उनको मन पसंदीद व्यक्ति को खेलते हुए उनको देखना है, उनका इच्छा रहता है. ஆனால் இவனுடைய விசுவாசம், இவனுடைய விருப்பம் என்னடான்னா சாதாரண காரியம் இல்லை. அவங்க இயேசுவானவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும். அதனால தான் இயேசுவானவர் அவங்க ஊருக்கு வந்தார்னு சொன்ன உடனே அவர் எப்படியாவது பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட ஒரு என்னன்னு பார்க்கணுன்ற ஆசையினால தான் என்ன பண்ணுறான், மரத்தில் காட்டத்தி மரத்தில் ஏறி உக்காந்துட்டு பார்க்குறான். लेकिन जिस गांव में यीशु आ रहा है सुनते ही ये जक्कई ने क्या किया है, यीशु को कैसे भी देखना है, उनका काम को सुना है, उसको देखना है, सुनकर बोलकर वो एक अंजीर के पेड़ के ऊपर चढ़ गया है. அந்த லூக்கா 19:3 வாசிக்கிறோம். அவனுக்கு என்ன விருப்பம்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். लूका सुसमाचार 19:3 में लिखा है कि वो यीशु जैसा है ऐसे देखने के लिए वो अंजीर के पेड़ पर चढ़ गया है. அவர் நம்மை நேசிக்கிற கடவுள் என்பதனால், और वो हमारा ऊपर प्यार करने वाला परमेश्वर है, அவர் முழுமுதற் கடவுள் என்பதனால், और वो पूरा परमेश्वर है, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் என்பதனால், और वो सारे सृष्टि का वही करता है. சகலமும் அவர் மூலம்தான் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. हर चीज उनके द्वारा रची गई है, उनके अलावा कुछ भी नहीं रचा गया है. அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும்ல, उनको सब कुछ मालूम है. ஆகவே அவர் அந்த காட்டத்தி மரத்தில் வந்து நின்ன உடனே, और जब वो अंजीर के पेड़ के पास वो यीशु आकर खड़ा थे, மரத்தில் அண்ணாந்து பார்த்து சகைவை நீ இறங்கி வட சீக்கிரன்றார். यीशु मसीह वो जक्कई को देखकर बोला है, ये जक्कई तुम उतर कर आ जाओ जल्दी, ऐसा बोला है. நீங்க பார்த்தீங்கன்னா आप देख रहे हो அங்க மரத்தில் சகை இருக்கிறான்னு இயேசுக்கு யாரும் சொல்லலை. आपको मालूम है यीशु को कोई नहीं कहा है वहां पर जक्कई है. ரெண்டாவது அவனுடைய பேர் எப்படி தெரியும்? வந்து இப்போ பேர் உட்காந்துன்னுக்கிறீங்க. இப்போ நல்லா ஒரு ஐயா பாட்டு போனார், அவர் பேர் எனக்கு தெரியாது. ஏதோ ஒருத்தர் ஏசுன்னு சொன்ன உடனே அல்லேலூயான்னு சொன்னார், அவர் யாரும் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், இயேசு அந்த மரத்தாண்ட காட்டத்தி மரத்தில் வந்து அவனை பார்த்துட்டு பேர் சொல்லி வாடா சகைவு இறங்கி வாடான்றார். आपको देख रहे हैं यहाँ पर एक अच्छा भाई गीत गाया, उनका नाम मुझे मालूम नहीं है. मैं यीशु बोलते ही एक व्यक्ति हालेलुया बोला है, उनका नाम मालूम नहीं है. इतने लोग आप लोग इकट्ठे हैं, किसी का नाम मुझे मालूम नहीं है. लेकिन यीशु मसीह वहां पर आते ही उस पेड़ के ऊपर जो व्यक्ति था उनका नाम लेकर ए जक्कई नीचे उतरा ऐसा बोला है. இயேசு யார் என்றால் நம்மை நன்றாக அறிந்தவர். यीशु कौन है हम सबको अच्छा जानता है. நம்மளை பற்றி நல்லா தெரியும் அவர். हमारे बारे में उनको सब कुछ मालूम है. நம்முடைய கவலை, हमारा चिंता, கண்ணீர், हमारा आंसू, வியாதி और हमारा बीमारी, நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், हमारा जो लड़ाई, हमारा जो परेशानी सब कुछ जानते हैं. இப்போ இங்கே உட்காந்துன்னு கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எப்படா இதை முடிக்க போகிறாங்க அப்படி சிலருக்கு இருக்கும். हम आप इधर बैठे हुए क्या सोच रहे हैं, ये कैसे खत्म करने वाला, कब खत्म करने वाला है, ऐसा सोच के आपके दिमाग में चलेगा. பாதி பேர் நான் பேசுறதை கவனிக்கிறீங்க, பாதி பேர் என்ன பண்ணுறீங்க, செல்போனை நோண்டிக்கின்னு இல்லைன்னா பக்கத்துக்கிட்ட பேசிக்கின்னு, என்ன நம்மளை கூப்பிட்டாங்களே நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்களோ, ஏது கொடுக்க போகிறாங்களோ, இது நேரத்துக்கு முடியுமோ, அந்த வெயிலில் எவ்வளோ நேரம் உட்காந்துனுக்கணுமோ அப்படிலாம் நினைப்பு இருக்கும். கரெக்ட் தானே? हम इधर बैठे हैं, हमको आधा लोग मोबाइल को देख रहे हैं, आधा लोग दूसरे से बात कर रहे हैं और दिमाग में ये चल रहा है, हमको इधर बुलाया है
क्या देने वाले हैं और इस गर्मी के मौसम में कब हमको भेजेंगे, यही दिमाग में हमारा मन में चलता रहता है। सही है कि இது எல்லாம் அவருக்கு தெரியும். ये सब कुछ वो जानता है। அப்படி தெரிஞ்சதுனால தான் சகேவை பார்த்துட்டு பேர் சொல்லி அழைக்கிறார், இறங்கி வாடா சீக்கிரம்னு. ये जानता था इसलिए जक्कई को नाम लेकर बुलाया है, नीचे उतर कर आ। வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலே உருவாக்கப்படும் நாட்கள், நேரங்கள், நாழிகைகள் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா हालेलुया। वचन में लिखा है कि परमेश्वर हमारा माँ की गर्भ में हम जन्म होने से पहले, जब हम जन्म होएंगे, कहाँ क्या काम करेंगे, कौन सा रीति से जिएंगे, सब कुछ वो जानता है। ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. इसलिए किसी बात के ऊपर चिंता ना करो। நம்மை நன்றாக அறிந்த கடவுள் இருக்கிறார். हमको सब जानने वाला एक परमेश्वर है। சங்கீதம் 8ல் ஒரு வார்த்தை வருது, மனுஷனை நினைக்கிறதற்கு அவனை விசாரிக்கிறதற்கு எம்மாத்திரன்னு. ஆனால் அப்படியான கடவுள் நம்மை நினைக்கிறார், நம்மை விசாரிக்கிறார். நமக்கு அது சில நேரங்களில் தெரியறதில்ல. हम भजन संगीता 8 में लिखा है कि मनुष्य को वो सोचने के लिए, मनुष्य के बारे में वो चिंता करने के लिए वो मनुष्य क्या है, लेकिन हमें जानता है हमारा ऊपर उनको चिंता है, वो एक परमेश्वर यीशु मसीह है। ये बात को हमको जानना है। சகைவை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் அவனுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, சீக்கிரம் இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தான் தங்க போறேன்றாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! जगह को बोला है तू उतर कर आना, ऐसे बोलकर और एक बात उनको बोला है कि मैं आज तेरे घर पर मैं रहूंगा, तेरे घर पर आकर तेरे घर पर मैं आऊंगा, ऐसा उनको एक अच्छा संदेश भी दिया है। ஒன்றும் வேணாம், இன்றைக்கி ஒரு வேலை ஜெய்சிங் அண்ணனோ இல்லைன்னா சவுந்தர பாண்டியனோ இவங்க வந்து, டேய் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? आज आप सोच लीजिए, வேணாம் வேணாம் அண்ணா வராதண்ணான்னு சொல்லுவீங்களா? உடனே வாங்கண்ணான்னு சொல்லுவீங்களா? எப்படி இருக்கும்? அவர் சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம். आप आज सोच लीजिए, यहाँ पर जय सिंह भाई हैं, बड़े भाई हैं, और सौंदर्य पांडियन भाई साहब हैं। ये आकर आपके घर पर आकर आपसे आकर बोलते हैं मैं आज आपके घर पर आऊँगा, ऐसा बोलने से आप लोग क्या बोलेंगे? नहीं आना बोलेंगे कि आ जाइए मेरे घर पर, हमारा घर पर आइए, ऐसे बोलेंगे। அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போனான்னு வேதம் சொல்லுது. वचन में लिखा है वो बहुत खुशी से यीशु को अपने घर ले गया, ऐसा लिखा है। அந்த இயேசுவானவர் ஏதோ சகையின் வீட்டுக்கு போறவர் மாத்திரம் கிடையாது, वो यीशु நம்முடைய உள்ளங்களுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் வருகிறவர். वो यीशु केवल चकई का घर अकेले नहीं है, अपना घर पर, हमारा घर पर, हमारा हृदय पर आने वाला यीशु मसीह है। இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசுவானவர் வராருன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். कितने लोग बोलेंगे हालेलुया कि आज यीशु मसीह मेरा घर आएगा? हालेलुया। எனக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவன் அல்லேலூயானோன்னு நீ அல்லேலூயான்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொன்னேன்னா, இயேசு இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்றார். உனக்கு சந்தோஷமா? मैं इसलिए बोलता हूँ कि आप लोग दूसरा व्यक्ति हालेलुया बोलता है इसलिए हालेलुया नहीं बोलना। आपको ये मालूम होना चाहिए यीशु मसीह आपका घर आज आने वाला है, तो आप कितना खुशी रहेंगे, हालेलुया बोलेंगे। கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவார். यीशु मसीह आपके घर पर आएगा। அவர் வந்தனா இவர் ஒரே ஒரு சின்ன வேலை நம்மகிட்ட இருக்குது. वो आना है तो हमारे पास ये काम है। இப்போ என்னை கூப்பிட்டுட்டு இங்கே சேர் இல்லாமல் உட்காருன்னா எங்கேருந்து உட்காருவேன்? इधर बुलाया है, बुलाकर बैठो बोलकर मुझे चेयर नहीं डाला तो मैं कैसे बैठूंगा? அப்போ உங்களுக்கு கூட உட்காருங்கன்னா எங்கே உட்காருவீங்க சேர் இல்லாமல்? आपको भी कुर्सी नहीं डाला है, आप कैसे बैठेंगे? அப்போது உட்காரத்துக்கே ஒரு சேர் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணனா இயேசுவானவர் வரணுன்னா ஒரு ஒன்றுமே கிடையாது. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்னா அவர் முதல்ல நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். यीशु मसीह आना है तो हमको वो अपना घर में, हमारा घर में आने से पहले अपना हृदय में वो आना है। இருதயத்தில் வந்தால் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். हृदय में आ गया तो अपना घर वो आ गया है। அவன் சகையுக்கு இயேசு எப்படி பட்டவரோன்னு பார்க்க வகை தேடினா பாரு. அப்பவே அவன் வந்து கடவுள் மீது அவனுக்கு பற்று வந்துடுச்சு. यीशु को
कैसा है देखने के लिए जक्कई ने ढूंढा था, उसी समय उनके हृदय पर यीशु के लिए जगह आ गया है। அதனால கூப்பிட்ட உடனே சந்தோஷத்தோட ஓடுறாங்க, வாங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு போறான். इसलिए यीशु बुलाते ही खुशी से यीशु मेरे घर पर आइए ऐसा अपने घर ले जा रहा था। இயேசுவானவர் வரேன்னு சொல்லிட்டு வராம டாட்டா காட்டல, அவர் சொன்ன மாதிரி சகை வீட்டுக்கு போறாரு. यीशु मसीह आऊंगा बोलकर उनको इनकार नहीं किया है, वो जैसे बोला है वैसे उनके घर पर वो गया था। போன உடனே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்ம போனவொடனே என்ன பண்ணுவோம்? இங்கே வந்தோம், எங்களுக்கெல்லாம் ஐயா காஃபி குடிக்கிறீங்களா, பொங்கல் சாப்பிட்றீங்களா, அப்படி கேட்குறாரு. அது மாதிரி அவங்க போன உடனே இயேசுவானவர் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அந்த வேதத்தில் அழகாக சொல்லுது, அவன் தான் பாவத்தை உணர்த்தப்பட்டு சொல்கிறான். என்னன்னா, ஆண்டவரே, நான் யாரிடத்தையாவது ஏதாவது அநியாயம் வாங்கினா அநியாயமாக சம்பாதினால தனியாக திருப்பி தரேன், வருமானத்திலெல்லாம் ஏழை தருகிறேன் என்று தன்னுடைய தவறை, தப்பிதங்களை, குற்றத்தை அவன் ஒத்துக்கின்னு அறிக்கை செய்கிறான். वो यीशु आते ही बोल, मैं तेरे घर आऊंगा बोलते ही उनको जीवन पर कुछ बदलावट आ रहा है। और हम हमारा घर पर आया तो हम क्या बोलेंगे, इधर जैसे हम लोग आए थे, आते ही हमको काफ़ी पिएंगे या पोंगल खाएंगे ऐसा हमको बोला था, वैसे वो यीशु के पास आते ही, यीशु उनके घर आते ही वो बोलता है, उनको पाप का इनकार करते हुए वो बोलता है, अंगीकार करते हुए बोलता है कि मैं मेरे से जो पैसा है उसको गरीबों को दे दूंगा ऐसा बोला है। வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளிடத்தில் இரக்கம் பெறுவான். वचन में लिखा, இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இப்பொழுது இருக்கிறார். आज वो ही यीशु मसीह हमारा बीच में है। நம்மை அவர் நேசிக்கிறார், हमारे ऊपर वो प्यार किया है, நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், हमारे लिए अपने जीवन को दिया है। முதல்ல நம்ம யாரெல்லாம் அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, परलोक வாழ்க்கை உண்டு. और जो लोग यीशु को अपना लिया है उनके लिए आनंद है और बहुत संतुष्ट जीवन जिएगा और स्वर्गीय राज्य का वारिसदार बनेगा। இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும், ஆனால் ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். ये दुनिया का जीवन बहुत जल्दी चला जाएगा, परमेश्वर हमको अनंत काल का जीवन रखा है। அருமையான டிஎஸ் மாஸ்லாமணி அண்ணன் அவர்களும் கடவுள் மகனாய் வாழ்ந்திருக்கிறார். நாம் நம்புகிறோம் அவர் கடவுளிடத்தில் இருக்கிறார், உயிர்த்தெழுதல் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார், அவருக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, नित्य जीवन उंडे। हम मानते हैं कि हमसे चले गया मासिलामणि भैया भी अभी प्रभु में सो गए हैं, वो जब स्वर्ग में आएगा वो जी उठेगा, हम उनको देखेंगे और उनके लिए अनंत काल का जीवन है। அந்த இயேசுவானவர் எனக்கு மகிழ்ச்சி தரணும், சந்தோஷம் தரணும், மெய் அமைதி தரணும், நித்திய வாழ்வு தரணும், எங்கள் வீட்டுக்கும் இயேசு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் எழுந்துக்குங்க பார்க்கலாம். वो देने के लिए, आशीष देने के लिए इधर तैयार है। இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வாழ்த்தலாம். हमारा बीच में बिशप साहब आए हैं, उनको हम ताली बजाकर स्वागत करेंगे। உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். आप सबको बदाश देने के लिए वो इधर आए हैं। உங்களை வாழ்த்தி அவங்க ஐயா ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆசி வழங்க இருக்கிறாங்க. आपको प्रार्थना कर कर आपको आशीर्वाद देने के लिए आए हैं। இன்னும் நம்முடைய நண்பர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். हमारा भाई लोग, दोस्त लोग, कई लोग आ रहे हैं। इस गीत का मतलब ये है, मैं छोटा हूँ और गरीब हूँ, प्रभु मेरे ऊपर दया कर। मैं छोटा हूँ और गरीब हूँ, प्रभु मेरे ऊपर दया कर। इस गीत का मतलब है, इसी को गीत गाया है। धन्यवाद। अभी ताली बजाकर हम बिशप साहब को बुलाएंगे। ताली बजाए, करंगले तट्टी बिशप ஐயாவை நாம் வரவேற்போம். நன்றி நன்றி, बहुत धन्यवाद। ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த நாள் परमेश्वर को महिमा हो। இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். आज का दिन एक खास दिन है। டிஎஸ் குடும்பத்தாருக்கு மிக
மிக ஒரு முக்கியமான நாள். डीएस परिवार को एक खास मुख्य दिवस है. மாசிலாமணி பொன்னுத்துறை ஐயா அவர்களுடைய 2ஆம் நினைவு நாள். அதனாலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். मासिलामणि पुन्नुतुरई जो भाई है उनका दूसरा स्मरण दिवस है. ஆண்டவர் அவருடைய வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நாம் மரியாதை செய்யவும் கூடியிருக்கிறோம். परमेश्वर उनके जीवन पे जितने भलाई किया है उसको याद कर कर उनको धन्यवाद देने के लिए और भाई मासिलामणि पुन्नुतुरई को याद करने के लिए यहाँ इकट्ठे हुए हैं. இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் அவர்கள் அழைத்து இங்கே அமர்ந்திருக்க செய்திருக்கிறார்கள். உங்களை இதோ நோக்கி பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். आप सबको यहाँ बुलाकर इकट्ठा कर कर रखा है और आप सबको साथ बात करने के लिए मदद करने के लिए परमेश्वर इस परिवार को आशीष दिया है. சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு கடவுள் அடைக்கலமாய் இருக்கிறார். गरीब और छोटे लोगों को परमेश्वर शरण स्थान है. நான் சிறுமைப்பட்டவன், मैं छोटा हूँ, எனக்கு யார் துணை செய்கிறார்கள் என்ற ஏக்கம் எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. मैं गरीब हूँ, मुझे कौन मदद करने वाला है, मेरे साथ कौन बात करने वाला है, ऐसा मन हमारा जीवन पर हो सकता है. கடவுள் தரும் வாக்கு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். परमेश्वर के वचन ये हैं जो छोटे लोगों के ऊपर ध्यान करने वाला धन्य है. அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாக்கியம் அமைந்திருக்கிறது. அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப இங்கு உங்களை சந்திக்கின்ற டிஎஸ் குடும்பத்தினரை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். मैं आश्वासन दे सकता हूँ, देना चाहता हूँ. इस प्रकार गरीबों को ध्यान करने वाला एक परिवार डीएस परिवार को आज परमेश्वर ने रखा है. उनके लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. நல்லதொரு நற்செய்தியை உங்களுக்கு அருமையான ஐயா தேவ பிரசாத் அவர்கள் வழங்கினாங்க. एक अच्छा संदेश को देव प्रसाद साहिब ने हमको बताया है. ஆமாம், சிறுமைப்பட்டவர்கள் அவர்களை பார்க்கிறவர்கள் யார், அவர்களை நோக்கி பார்த்து உதவி செய்கிறவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், छोटे लोग गरीब लोग उनके ऊपर ध्यान करने वाला कौन, ऐसा एक पूछा है तो கடவுள் எவ்வளவு சிறந்த ஒரு பார்வை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அதாவது மரத்தின் மீது மறைந்திருந்த சகைவை மற்றவர்கள் பார்க்கவில்லை, இயேசு நோக்கி பார்த்தார். और हमको मालूम है, हम सुना है कि वो उस पेड़ के ऊपर चुपचाप बैठा था यीशु को देखने के लिए, लेकिन उससे पहले यीशु उनको देखकर अपने पास अपना बुलाया है. சமுதாயம் அவரை ஒதுக்கி வைத்த அல்லது அவரை தவிர்த்த அப்படிப்பட்ட சூழலில் இயேசு அவரை நோக்கி பார்த்தார். समाज उनको दूर किया है, समाज से वो अच्छा संबंध नहीं था, परंतु यीशु उनको देखा है. இன்று அதுபோல நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நோக்கி பார்க்கிறார். उसी प्रकार आज हम हर एक व्यक्ति को परमेश्वर देख रहा है. கடவுளுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. परमेश्वर का नजर हमारा ऊपर गिरा है. அல்லேலூயா, हालेलुया. கடவுளுக்கு புகழ். परमेश्वर की महिमा हो. கடவுளுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. परमेश्वर की आग आपके ऊपर ध्यान रखा है. கடவுள் உங்களை மறக்கவில்லை. परमेश्वर आपको कभी भूला नहीं है. மிக அருமையான ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தார் அந்த பெரியவர். और एक अच्छा एक गीत भाई ने गाया है. அவருக்கு எவ்வளவு பெரிய தாளந்து அல்லது வரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கேட்டோம். और उनको किस प्रकार की परमेश्वर ने आशीष दिया है, वो गाने के द्वारा महिमा करने के लिए हम देखा है. அதுபோன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தாளந்து, திறமை, வரம் தந்திருக்கிறார். और उसी प्रकार परमेश्वर हम सबको एक एक तालंत को या एक कार्य करने के लिए परमेश्वर ने दिया है. மகிழ்ந்திருங்கள்.
इसलिए परमेश्वर में आनंदित रहो, கடவுளை நோக்கி பாருங்கள், परमेश्वर को देख लीजिए, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். ध्यान कीजिए, चिंता कर सोच लीजिए परमेश्वर कैसे आपके ऊपर ख्याल रखा है। உங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். आपके जीवन को परमेश्वर आशीष करने वाला है। விதமாக உங்களை எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்ற வாக்கின்படி உங்களை நோக்கி பார்த்து உதவி செய்கிற டிஎஸ் குடும்பத்தினரையும் நான் வாழ்த்துகிறேன். और जैसे वचन में लिखा है, छोटे लोगों के ऊपर ख्याल करने वाला भला है, धन्य है। इसे वचन के अनुसार इस परिवार के ऊपर भी परमेश्वर आशीर्वाद देने के लिए मैं इस परिवार को भी परमेश्वर से प्रार्थना करता हूँ। இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम आंख बंद कर प्रार्थना करेंगे। எல்லாம் வல்ல கடவுளே, सर्वशक्तिमान परमेश्वर, அனைத்தையும் படைத்தவரே, सबको सृजा परमेश्वर, படைப்பு அனைத்தையும் காப்பாற்றி வருகிறவரே, सारे सृष्टि को सुरक्षा करने वाला परमेश्वर, நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद देते हैं। எங்களை நோக்கி பார்க்க ஆட்கள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறீங்க. और जितने लोग सोचते हैं कि हमारे ऊपर ख्याल नहीं करने वाले हैं, हमको देखने वाला कोई नहीं है, ऐसे सोचने वाले के ऊपर आप देखते हो, इसलिए धन्यवाद। ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான வரங்களை கொடுத்திருக்கிறீங்க. हर एक व्यक्ति के जीवन पर भिन्न प्रकार की आशीषें दिया हैं, அந்த வரங்கள் எங்களையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும். और उनके ऊपर जो आशीष दिया है वो दूसरे को हमको आनंद करता है। விதமாக நாங்களும் மற்றவர்களும் மகிழ்ந்திருக்கும்படியான வாழ்வை எங்களுக்கு தாங்க. और उसी प्रकार हम आनंद में और खुशी में रहने के लिए मदद कर दीजिए। கடவுளை நம்பினவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. परमेश्वर के ऊपर विश्वास करने वाले को कोई कमी कटी नहीं होता है। அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். वो आशीष को हम लेकर आया यीशु मसीह के लिए हम धन्यवाद देते हैं। இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. जहां बैठे हुए सारे व्यक्ति के ऊपर आपका हाथ रखकर आशीष कर दीजिए। உம்முடைய வல்லமை அவர்களை தொடும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपके सामर्थ्य इनके ऊपर आने के लिए, आशीष करने के लिए हम प्रार्थना करते हैं। விதமாக எங்களுடைய டிஎஸ் குடும்பத்தினருக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே தோத்திரம் செலுத்துகிறோம். और इस डीएस परिवार के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். गरीबों को मदद करने वाला परमेश्वर को उद्धार देता है। அதை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆசீர்வதிங்க. और उसी प्रकार इन परिवार को आशीष देने के लिए प्रार्थना करते हैं। நல்ல வாழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். अच्छे जीवन के लिए मैं आपको धन्यवाद देते हैं। திருவாளர் மாசிலாமணி பொன்னுத்துறை அவர்களுக்காகவும் உடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். और भाई मासिलामणि பொன்னுத்துறை के लिए धन्यवाद देते हैं, उनके जीवन के लिए धन्यवाद देते हैं। தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. लगातार हमारा साथ रहकर हमें आशीष कर दीजिए। இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं, ஆமென். ஆமென். आमीन। அன்புக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறோம். मेरे प्रिय लोग, हम आपको आशीष देते हैं। மீண்டுமா இந்த டேனியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மூலமாகவும் டிஎஸ் குழுமத்தின் மூலமும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். और एक बार इस डैनियल मैट्रिकुलेशन शिक्षा का द्वारा और डीएस परिवार के द्वारा आपको स्वागत करते हैं। ஒரு நடந்த சம்பவம், एक सच्ची घटना, மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு. एक ट्रेन यहाँ से मदुरई जा रही थी, அதில் ஒரு டிடி ஏறாரு. और वहाँ पर एक टिकट चेक करने वाला चढ़ गया है। ஒருத்தரையா டிக்கெட் செக் பண்றாரு. एक एक व्यक्ति को टिकट चेक कर रहा है। அதில் ஒரு ஏழை பெண் 10 வயது பெண்ணுக்கு டிக்கெட்ல. और वहाँ पर एक गरीब 10 साल लड़की को उनके पास टिकट नहीं थी। அந்த டிடிஆர் ஏறினா நீ வண்டியை விட்டு இறங்குங்கிறார். और वो टीटीआर ने बोला है, तुम क्यों चढ़ा है, उतर जाओ, ऐसे बोला है। அப்போ அந்த வண்டியில அருமையான இந்த குருவானூர் மாதிரி அதில் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. वहाँ पर एक इस प्रकार एक पादरी वहाँ पर बैठा था। இருக்கிறவர் சொல்றாரு, அந்த பொண்ணுக்குரிய டிக்கெட்டும் ஃபைனும் நான் கொடுக்குறேங்கிறார். और वो बोला है कि इस लड़की का जो टिकट और उनके ऊपर जो फाइन है मैं दे देता हूँ। அப்போ அந்த டிடிஆர் சொல்றாரு, और वो टीटी ने बोला है, டிக்கெட் இல்லாமல் ஏறினது தப்பு. टिकट के बिना चढ़ा वो गलत है। நீங்கள் இப்படி மக்களுக்கு உதவி செய்கிறப்போ தப்பு செய்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிரும். और इस प्रकार आप गलत करने वाले को मदद करते हैं, इसलिए गलत करने वाला ज्यादा बढ़ जाएंगे। சரியான தண்டனை என்னன்னா வண்டியை விட்டு இறக்கி விடுறதா. और इनका दंड क्या है, इसको गाड़ी से उतर
दे देना है, उतरना है। அப்போ வந்து குருவானவர் சொல்றாரு, और उस समय वो पादरी ने बोला है, தவறு செய்வர்களும் உண்டு, और गलत करने वाला है, தவறு செய்வர்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், और गलत करने वाले को जरूर दंड देना है। உணவு இல்லாமல் உணவு தேவைப்பட்டு உணவு கிடைக்காமல் திருடுபவன் என்ன செய்ய முடியும்? और लेकिन खाने का कुछ नहीं मिलता है, वो लोग चोरी करते हैं, उनको क्या करना है? அதனால இந்த பெண்ணுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. इसलिए मुझे मालूम नहीं है कि इस लड़की का क्या हालत है, अवस्था है। இந்த பெண்ணுக்குரிய ஃபைன் காசை நான் கொடுத்துறேன், इसलिए मैं इस लड़की का जो भी फाइन है मैं कर लेता அதனால हूं, நீங்க அந்த பெண்ணை விட்டுறணுங்கிறாங்க. इसलिए इस लड़की को छोड़ दीजिए। உடனே அந்த ஃபைனை வேண்டி டிடிஆர் விட்டு போயிடுறாரு. और वो टीटी ने उनका जो फाइन है, पैसा है, वो लेकर छोड़ देता है। அவங்க போக வேண்டிய எல்லை வந்துருச்சு. और जहां पहुंचना है वहां पहुंच गया। வந்தே பாரத்தில் போனீங்கன்னா நம்முடைய இலக்கு வந்து எட்டியதுன்னு சொல்றான். और हम वंदे भारत में गया तो वहां पर बोला है आपका लक्ष्य पर आप पहुंच गए हो। அதே மாதிரி இலக்கு வந்தோன்னா அந்த டிக்கெட் கொடுத்த பெரியவர் பணக்காரர் இறங்கிட்டார். और जब वो उनका जगह आ गया, जो पैसा दिया था वो उतर गए हैं। அவரை ரிசீவ் பண்ண அந்த கார் வந்திருக்கு. और उनको बुलाने के लिए एक गाड़ी आ गई है। அப்ப அந்த கார் பக்கத்துல அந்த ஒரு பெண் பாவம் போல அந்த டிக்கெட் கொடுத்த பெண் வந்து நிக்குது. और उसी समय वो जो लड़की है वो भी आ गई है उस कार के सामने। நம்ம இந்த டிக்கெட் ஃபைன் கொடுத்தவர் கேட்கிறாரு, என்ன நடந்தது, என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு கேட்கிறாரு. और वापस उस व्यक्ति ने बोला है, बेटी क्यों दोबारा मेरे पास आई है, क्या कारण है? அந்த பெண்ணுக்கு யாருமே இல்ல. और वो बोली है मेरे पास कोई नहीं है, அப்பா இல்ல, அம்மா இல்ல, मम्मी नहीं है, पापा नहीं है, அண்ணா இல்ல, தம்பி இல்ல, मेरे भाई बहन लोग कोई नहीं है, கைவிடப்பட்ட நிலைமை, मैं अकेली हूँ, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. कृपया मेरे ऊपर मुझे मदद करो। அந்த அம்மா கூட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்குது. और वो भाई उनको एक हॉस्टल में छोड़ दिया। முதல்ல ஒரு வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் போய் அந்த பொண்ணை பார்க்கறாங்க. और हफ्ते में एक बार उस लड़की को जाकर देखा है। मंथली ஒன்ஸ் போய் பார்க்கறாங்க. और महीने में एक बार जाकर देखा है। பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போய் பார்க்கறாங்க. और साल में एक बार जाकर देखा था। பின்னால மொத்தம் அந்த பொண்ணை மறந்துறாங்க. फिर वो लड़की के बारे में वो भूल गया है। பல நீண்ட நாட்கள் கழித்து வெளிநாட்டுக்கு இந்த பணக்காரர் போயிருக்கிறாரு. और बहुत दिन के बाद बाहर देश में इस धनवान गया है, ये पादरी गया है। அப்ப ஒரு வாலிப மகள் வந்து அவங்கள பார்க்க நிக்கிறாங்க. उस समय एक जवान लड़की उनके देखने के लिए आया है। என்னன்னு கேக்குறாங்க. और वो आकर पूछा है क्या है? அந்த பெண் சொல்லுது, और वो लड़की बोला है, இத்தனை வருடங்களுக்கு முன்னால நீங்க ஒரு ட்ரெயின்ல என்னை டிக்கெட் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. और सालों पहले आपने मुझे ट्रेन में टिकट देकर बुलाया है, என்னை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தீங்க, मुझे एक हॉस्टल में छोड़ दिया था, எனக்கு படிப்பதற்கு உதவி செய்தீங்க, मुझे पढ़ने के लिए मदद किया था, நான் நன்கு படித்து मैं अच्छा पढ़कर உங்களுடைய உதவியால் இன்று நல்லா இருக்கிறேன். मैं आपके मदद के कारण आज अच्छा हूं। அதே நேரத்தில் நான் இன்று 20 பேருக்கு ஹாஸ்டல் வச்சு நடத்துறேன், 20 பெண்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார். और उसी प्रकार मैं 20 लोगों को हॉस्टल चलाता हूं, 20 लोग मेरे द्वारा पढ़ाई कर रहे हैं। நீங்கள் அன்று எனக்கு கொடுத்த அந்த ஃபைன் அந்த டிக்கெட்னால நான் இன்று 20-30 பேருக்கு வாழ்வு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. आज उस दिन आपने वो गरीब की लड़की को फाइन किया है, टिकट दिया है, उसका प्रतिफल आज मैं 20 से 30 लोगों को मदद कर रही हूं, ऐसा वो लड़की அத बोला। ரெவரண்ட் ஹென்றி ஜபா அருமையா பாடினாரு. और हेनरी जबा रिचर्ड ने बहुत अच्छा गीत गाया है। சிறுமையும் எளிமையுமான என்னை, वो छोटे और गरीब लोग, ஆண்டவர் கைவிடப்பட்ட நம்மை, और हम जो छोड़ दिया गए थे ऐसे हम लोगों को। கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. ये मसीहत क्या बोलते हैं, क्रिश्चियनिटी एक धर्म नहीं है। கடவுள் இப்படித்தான் இருப்பார்னு கிறிஸ்தவம் எங்கேயுமே சொல்லல. और परमेश्वर ऐसा रहेगा ऐसा ईसाई धर्म में बोला नहीं है। ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். जो गरीबों को देता है वो परमेश्वर को देता है। இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். और इन छोटे में से छोटे को जो किया है वो मेरे लिए किया है। அதுதான் பரலோக ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மென்ட் மத்தேயு 25ல சொல்றாங்க. और मत्ती रत्ती सुसमाचार 25 में लिखा है, जो गरीबों को दिया है वो मेरे लिए दिया है बोला है। மறுமை வாழ்வு எப்படி இருக்குன்னா யாருக்கு உதவி செய்தி அவன் மட்டும் தான் மறுமை வாழ்வு நல்லா இருக்குன்னு சொல்ற. और पुनर्जीवन कैसा रहेगा, जिन गरीबों को तुमने मदद किया है वही पुनर्जीवन में आएगा। இப்போ நம்மோடு வந்திருக்கிற ஆல்பர்ட் ஐயா பாத்தீங்கன்னா அவருக்கு முடியாது, हमारा बीच में भाई आल्बर्ट है, ஆனா அவரால் பல பேருக்கு அவரால் உதவி செய்யக்கூடிய தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். उनको भी कमी है लेकिन वो कई लोगों को मदद करने के लिए प्रभु उनको मदद किया है। மீஞ்சூர் பகுதியில் அருமையான சுமதிங்கிற ஒரு சகோதரி வந்திருக்காங்க. मींजूर से
सुमति ऐसा एक बहन आई है அங்க சிப்சி இனத்து மக்கள், அதாவது நரிக்கரோல் சொல்லக்கூடிய மக்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். और मिंजूर में वहां रहने वाले बहनों को भाइयों को अपने जीवन समर्पित करके वहां सेवा कर रही है. எசேக்கியேல்ங்கிற ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு. एजेकियल ऐसा एक भाई आया है அவர் மகளுக்கு இரு கண்களும் தெரியல, और उनको दोनों बेटी को दोनों आंख नहीं है, ஆனா மணலி நியூ டவுன்ல என்னோடு உறவு உள்ளவர். और मनली न्यू टाउन में वो कार्य कर रहे हैं அவரால் முடிந்த உதவியை அவர் பிறருக்கு செய்து கொண்டிருக்கிறார். और उनके द्वारा जो हो सकता है दूसरे को मदद कर रहे हैं. இதுதான் கிறிஸ்தவம். ये मसीहत है. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, ईसाई एक धर्म नहीं है, மார்க்கம், वो एक रास्ता है, மனம் திரும்புதல், वो मन फिराना है. ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு, और मेरे पास आओ ऐसा बोलते हैं. கர்த்தரிடத்தில் திரும்பு, परमेश्वर के ऊपर ध्यान करो लिखा है. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். उसी प्रकार परमेश्वर हमारे पास आए हैं. அதனால இந்த அண்ணனுடைய நினைவு நாள் ஜெப கூட்டம், இது 2வது வருட ஜெப கூட்டம் அவருக்கு. और मेरा भाई का दूसरा साल का साल गिराना है. இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா அடுத்த கூட்டம் எங்களுடைய எல்லோர் நண்பர்கள், உறவின் மக்கள், எங்களோடு பணி செய்யும் மக்கள் எல்லாரும் அதில் இருப்பாங்க. और इस मीटिंग पूरा होने के बाद हमारा परिवार वाले, हमारे संग रहने वाले और हमारे साथ काम करने वाले इधर रहेंगे. இப்போ அண்ணனுடைய பெயரில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். मेरा भाई के नाम से आपको मदद करने वाले हैं. நாங்கள் கொடுக்கப்படுற அந்த gift பொருளே உங்களுக்கு மதிய உணவும் அதில் இருக்கும். और हम लोग आपको एक गिफ्ट देंगे, उसके अंदर आपका खाना भी रहेगा. இப்போ இது ஜெபம் முடிந்தவுடன் உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்கள நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும். और ये प्रार्थना पूरा होने के बाद आपको किसने बुलाया है उनको याद करना, उनके पकड़ लेना है. உங்களை அழைத்துட்டு வந்தவர்கள் ஆல்பர்ட்ங்கிற அன்பு சகோதரர், आल्बर्ट भाई, தேவிகன்ங்கிற ஒரு அன்பு சகோதரர், देवीगन ऐसा एक भाई, எசேக்கியல்ங்கிற அன்பு சகோதரர், एसेकियल ऐसा एक भाई, கௌதமன்கிற அன்பு சகோதரர், गौतमन एक भाई है, சுமதிங்கிற ஒரு அன்பு சகோதரி, और सुमति ऐसा बोलने वाले बहन है, சுப்பையாங்கிற ஒரு அன்பு சகோதரர், सुपैया ऐसा एक बोलने वाला भाई है. அடுத்து கணேஷ்ங்கிறது இங்கே நம்முடைய வட இந்திய மக்கள் இந்த பகுதியில் தங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த கலை, தங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அந்த கலையின் அடிபத்தில் அழகாக பொம்மைகள் செய்து விற்று கொண்டிருக்காங்க ரோடு ஓரமாக. और यहाँ पर उत्तर भारत में आकर भाई लोग आए हैं और वहाँ पर अपना परमेश्वर ने जो हाथ दिया है उस हाथ के द्वारा काम करते हुए यहाँ पर जी रहे हैं. उनको लेकर आया है गणेश. அவங்க 45 ஃபேமிலி, वो 45 परिवार इधर बैठे हुए हैं. உங்களுடைய தலைமையின் அடிப்படையில் நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தலைவர் பக்கத்தில் நிற்க வச்சு அவர் காட்டுற மக்களுக்கு நாங்கள் டோக்கன் தந்துடுவோம். டோக்கன் அந்த ஸ்கூலில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குடைய வெகுமதி பொருட்களும் மதிய உணவும் கொடுத்துருவாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டும் போகலாம், இல்லை நீங்கள் இப்போ போகிறா இருந்தாலும் போயிடலாம். और आपको जिसने बुलाया है उनके द्वारा वहाँ पर आ जाइए. वहाँ पर आपको एक टोकन दिया जाएगा. वो टोकन को लेकर स्कूल में गया तो आपके लिए एक पार्सल दिया जाएगा. उसमें आपका खाना भी है और आपको जो देने वाला है वो भी है. और जा सकते हैं, रहना तो रहकर और भी दूसरा मीटिंग के बाद खाकर जा सकते हो. நம்மோடு அன்பு ஆயர், மூத்த ஆயர் தேவ சகாயம் ஐயா வந்திருக்காங்க. நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். हमारे साथ இறையாசி நம்முடைய பேராயர் அவர்கள் கொடுப்பார்கள். हमारे साथ देव सकायम भाई साहब आए हैं, वो प्रार्थना करेंगे और बिशप साहब आशीष वचन देंगे. ஜெபம் செய்வோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வுக்காக, ஜீவியத்திற்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக, வழிநடத்தல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் மத்தியில் எங்களோடு வாழ்ந்து எங்களை பல வகைகளிலே எங்களுக்கு ஆறுதலாக, தேறுதலாக, உதவியாக, ஆலோசனையாக, திடப்படுத்துகிற மகனாக காணப்பட்ட திரு பொன்னுதுரை அவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்காக நீர் அழைத்து கொண்டிருக்கிறதாவே, இது உம்முடைய அநாதை தீர்மானமாக, உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அது எங்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம். ஆனால் ஆண்டவரே, அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீர் அழைத்திருக்கிறபடினாலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம். உடைய மகன் விட்டு சென்ற எல்லா நல்ல பண்புகளையும் நற்கிரியைகளையும் அவர் வாழ்ந்த வாழ்வையையும் நாங்கள் பின்பற்றி உமக்கு மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நினைவு நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். இங்கே நடைபெறுகிற சகல நிகழ்ச்சிகளையும்
உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தார். டிஎஸ் ஃபேமிலி முழுவதுமாக செய்கிற எல்லா கிரியைகளையும் எல்லா பணிகளையும் நீர் அங்கீகரிப்பீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையுமே கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல கடவுளுடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களை ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நீதான் கேமரா திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும். குனிஞ்சே ஆமாம், கொடுத்த பிறகு மிஸ் ஆகும். டைவிட் வந்துட்டோம். திட்டி விட்டுருவார். ஊரை வைங்க வாலியா. பால் அவங்கள வர சொல்லுங்க. யாரு முன்னாடியே ஐயா அப்படி ஐயா சைட் 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 ஆடி போயிடு. ஐயா டோக்கன் டோக்கன் ஐயா 30 பேர் தானே. டோக்கன் டோக்கன் வாங்கிட்டீங்களா? உள்ள போ முன்னாடி வேணாம் வேணாம் புண்ணா போட்டு ஐயா அங்கே பாருங்க அப்படியே ஐயா அங்கே பாருங்க ஐயா அங்கே பாருங்க
ஓகே போமா அப்படியே நீங்கள் எடுங்க நான் டிஎஸ்பி பேர் தர்றாங்க. அப்போ அவங்க திருப்பி தான் கொடுக்கணும். ஆமா அப்படி கொடுங்க அப்படி கொடுங்க. ஆ அப்படியா எதுக்கு பக்கெட்ல எடுக்கிறீங்க? கூட்டமா இருக்கு. கூட்டு போகணுமா? தெரியல. வாங்கய்யா. ஆட்டாவும் முடியா கையா அது ஆஃபீஸ் ரெக்கார்டிங் போயிட்டு அழகாக பிடிச்சி இன்னும் புரியாம எடுக்க தெரியலையா? எல்லாரும் அந்த கேமரா வரணும். அப்படி இதை நான் எடிட் பண்ணி அப்படியே 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 நீ அதெல்லாம் எடுத்தால இதே எடுக்கல உனக்கு இதே எடுப்பேன் நீ. நிமிந்து பார்க்க மாட்டேங்கிற. அதெல்லாம் பார்க்கத்தாங்க அது கேஷுவலாக இருக்கும். உங்களோட ஹெல்ப் பார்த்து அந்த பேக் கொடுத்துருக்கோம். அப்படியே இருமா இருமா உங்களுக்கு கூட இவங்களுக்கு இருமா ஐயா பாரு மறக்கிற அப்படியே வீடு சார் இது கொஞ்சம் கீழே மட்டும் இறக்கி வைங்களா. தூக்குங்க சாப்பிடுவாங்க. அண்ணா அண்ணா நேம் தெரியற மாதிரி கொடுங்க. சாப்பிடுறேன் மத்தியானம் எல்லாத்தையும் கூட்டு போய் சாப்பிட்டு போங்க. நல்லா பாடுவா. போ போ பாரு
பருப்பிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அன்பாக பேசுவார். சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பார். ஆனால் ஒரு நாள் வேலைக்கு வரலைனாலும் அவர் திட்டுவார். ஆனால் அன்பாக நடத்துவார். ஏன்டி வேலைக்கு வரல, என்ன தின்னான்னு இருந்தது, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பொண்ணனை வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவார். நல்லா ஒரு சாப்பிட்டீங்களாடி அடிக்கடி கேட்பாரு. அந்த வார்த்தை தான் கேட்பாரு. சாப்பிட்டீங்களாடி வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அடிக்கடிக்கு எங்களுக்கு அது மாதிரி தான் சொல்லுவார். என் பொண்ணான இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணு மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக எங்களெல்லாம் பார்க்க முடியாது. 7 மணி ஆச்சுன்னா கம்பெனி விட்டு எல்லாம் வெளியே போயிடுங்க. அவங்கவுங்க வீட்டில் பிள்ளைங்க சோறாக்கணும் போங்க. சொன்னவர் தான். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். நாங்கள் இப்போ இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி. எங்களுக்கு வந்து அவர் கூட எங்கள் ஓனராகவே இல்லாத ஒரு தொழிலாளி மாதிரி இருப்பார். நாங்கள் 10 நாள் வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிடுவார். என்னாச்சு ஏதாச்சு, ஏன் வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். அவர் மாதிரி ஒரு இதுமே பார்க்கவே முடியாது எங்களால். ஆனால் அவர் போனது எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒவ்வொரு திங்கிற பொருளும் நாங்கள் வந்து கேட்காம எங்களுக்கு கிடச்சிது. இது இல்லை அது இல்லைன்னு ரோட்டில் போகிறவங்கள பண்ணோன்னா அது வாங்கி கொடுங்க அப்படின்னா உடனே அந்த அடுத்த செகண்டே எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாள் அவர் நினச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களை லாஸ்ட்டாக அவர் நினச்சார். என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது, நான் லாஸ்ட்டாக உங்களை எல்லாத்தையும் நானே பிளேட்டில் ஏற்றிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு லாஸ்ட்டாக எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார் அடிக்கடி. ஆனால் எங்கள் கூட வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த ஒரு ஆசை தான் அவருக்கு நிறைவேற்ற முடியல. கண்டிப்பாக அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏசுபக்தி தோத்துரும். யதார்த்தமாய் பழகக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதர். இந்த மாம்பழம் சீசன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கம்பெனியில் மாம்பழம் அவ்வளோ கொட்டி கிடக்கும். ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடாது. அப்போனா கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறதுல, அவங்கள சாப்பிட வச்சு மகிழ்கிறதுல ஒரு விசேஷித்த ஒரு நல்ல ஒரு மனிதர். அவருடைய மகன் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நம்ம மத்தியில் பாடுவாங்க. டேவிட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொன்னப்பா பற்றி பேசணுன்னா, பொன்னப்பா சின்ன வயசுலேருந்து எங்களை ரொம்ப நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப எப்போ பார்த்தாலும் டீ போட்டு தான் என்னடி என்ன பண்ணுற அப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப அவங்களோட லைனுக்கு சின்ன வயசில் போயிட்டு வரும்போதெல்லாம் டப்பா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸ்பெஷலாக நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எல்லா ரூமுக்கும் தந்ததுக்கப்புறமும் நாங்கள் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுவோம். எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க டீச்சராக. அப்போ நாங்கள் முதல்ல ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஜெசிமா காப்பி போட்டு தருவாங்க. நாங்கள் ஸ்கூல்லேருந்து நடந்து வந்து உட்காந்துருப்போம். பொண்ணப்பா ரூமில் போய் அவங்க கம்பெனிலேருந்து இடையில வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எங்கள் எல்லாத்துக்கும் கையில் கொடுப்பாங்க. சின்னதுலேருந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க. எந்த சாப்பிட்ற பொருளும் ஒளிச்சு வைக்காமல் மறைச்சி வைக்காமல் அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற பழக்கம் 4 அப்பா அம்மாருக்குமே உண்டு. ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் மாந்தோப்பு வாங்கினதுக்கப்புறம் அப்பா எனக்கு மாங்காய் அறுப்புறாங்களோ இல்லையோ, அப்பா மாம்பழம் வேணுமான்னு கேட்குறாங்களோ இல்லையோ, பொண்ணப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாம்பழம் வந்து ஒரு 6 வாட்டி 7 வாட்டி என் வீட்டுக்கு வந்துடும். வந்ததும் இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மாம்பழம் போதுமாடி, வந்துச்சா உனக்கு, செழிப்பாக வந்துச்சா உனக்கு, அங்கே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணப்பா காலத்துக்கு அப்புறம் உண்மையிலே மாங்காய் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் அவர் கூட ராஜ்குமார்கிட்ட சொல்லுவேன், உடனே பொண்ணு மாமா இல்லை அதனால மாங்காய் வராது குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு பார்ஷாலிட்டி பார்க்காம பிள்ளைங்கள் இடத்துல அன்பு கூறுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ராஜ்குமாரை ஸ்பெஷலாக ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன். அந்த அன்பை வந்து ரொம்ப வெளிக்காட்டி ரொம்ப எனக்கு ராஜகுமாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கடைசி காலத்தில் அவங்க ரொம்ப அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் ரொம்ப கேட்டிருக்கேன் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம். அதாவது யோபுல பக்தன் இப்படியா ஒரு வசனம் இருக்கு, என் சஞ்சலம் தராசிலே நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், அதாவது என்னுடைய சஞ்சலம்லாம் நிறுக்கப்பட்டு எடை போடப்பட்டு என்னுடைய நிர்பந்தமெல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும்னு சொல்லி யோபு எழுதியிருப்பார். யோபு வந்து ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப பக்தியாக உண்மையாக தேவனோடு வாழ்ந்த மனுஷன்.
ஆனால் இந்த யோபுக்கு கஷ்டம் வரும்போது அந்த அவனை மாதிரி யாருமே பட்டதில்லைன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நான் நிறைய நாள் அந்த வசனத்தை வச்சு ஜோமனி கேட்டிருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் செய்கிற ஒவ்வொரு யாருமே நம்ம தேவனை போல நீதிமான் ஒருவரும் இல்லை. அப்போ உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடும் சொல்லி இயேசுவானவரை கேட்டிருக்காரு. அப்போது அதாவது மனுஷனுக்கு இந்த பூமியில் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. அவங்கவுங்க சில பேருக்கு ஆண்டவர், அதாவது பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையானது, அப்பா அவர் கஷ்டப்படாமல் இறந்துட்டார், இவர் கஷ்டப்படாமல் இறந்துட்டார் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நீதிமானுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? பூமியிலே சரி கட்டு வரான். ஏன்னா அப்போ தான் அந்த நீதிமான் மேலே பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை முகமுகமாக இதை அரிசிக்க முடியுமா? யோபு இப்படியாக ஒரு வசனத்தில் எழுதுகிறாரு. அதாவது மனுஷன் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அதாவது ஒரு கூலிக்காரன் தன்னோட சம்பளம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவன் வெயிலில் காட்டில் ஃபேக்ட்ரியில் எல்லா பக்கமும் வேலை செஞ்சு அவன் சம்பளம் கிடைக்குமா, அவனுக்கு எவ்வளோ அந்த செஞ்ச வேலைக்கு நிறைவான கூலி கிடைக்கும் போது அவன் எவ்வளோ அழுக்காக இருப்பான், அவன் எவ்வளோ டயர்டாக இருப்பான், அவனுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பான். அப்போ அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. அந்த கை நிறைய சம்பளம் வாங்கும்போது அது கூலி என்ன செஞ்சிடும், அவன் பட்ட கஷ்டத்தை மறக்க பண்ணிடுமா. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்துருக்கிறது போல என் ஆத்துமாவை நோக்கி காத்திருக்கிற சொல்லி பக்தன் யோபு இப்படியாக எழுதுகிறார். அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இறந்த அன்னைக்கு நான் வந்தப்போ பொன்னப்பாவோட ஃபேஸ் அப்படி ஒரு க்ளோனஸ், அப்படி ஒரு பிரகாசம், அதை பட்ட பாடு. அவங்க படுக்கையில் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஒப்பு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஜபிச்சிருப்பாங்க. அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ரொம்ப அழகாக சில காரியங்கள் மூலம் அது எனக்கு உறுதிப்படுத்தி தந்தாங்க. அதே மாதிரி 4 அப்பா மாரும் நான் அடிக்கடி நினைப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் பொடி தொழில் தானே பண்ணுறீங்க, இது சாபம் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, பொடிக்காருன்னு சொல்லுவாங்க எல்லாமே. நானும் அதை நிறையா அந்த கிரிட்டிசைஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதை வச்சு ஒரு ஜோம் பண்ணும்போது எபிரேயரில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக ஆண்டவர் காட்டினார். அந்த வசனம் இஸ்ரவேலை நான் கைப்பிடித்த நாள் முதற்கொண்டு அவனை நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது எகிப்துலேருந்து சில காரியங்கள், அதாவது எங்கள் தகப்பன் குடும்பத்தை 4 பேரையும் ஆண்டவர் கையை பிடிச்சி என்ன செஞ்சார், கூட்டிகிட்டு வந்தார். அவங்க சென்னையில் செட்டில் ஆகும்போது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலையோ ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு பெட்ரோலியம் ஃபேக்ட்ரிலையோ வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி 10 சிமெண்ட் ஃபேக்ட்ரி உருவாயிருக்கும், 10 பேப்பர் கம்பெனி உருவாயிருக்கும், 10 பெட்ரோலுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி வேலை செஞ்சது உள்ளே அவங்க ஃபஸ்ட்டு கூலிக்கு வேலை செஞ்சது ஒரு பொடி கம்பெனி. அதனால் அவங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்ச தொழில் அந்த தொழிலில் தேவன் அவங்களை இந்த அளவுக்காக உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி தேவன் அந்த தொழிலேருந்து மாற்றி கொண்டு இன்றைக்கி ஸ்கூலு, பங்குன்னு இன்னும் நிறையா டயர் கடை, இப்படி நிறையா காரியங்களை தேவன் என்ன செஞ்சுருக்காரு. சோப்பு கம்பெனி, மசாலா கம்பெனி, இன்னும் டெக்ஸ்டைல், இப்படி நிறைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களை, ஆயில், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நிறைய காரியங்களை தேவன் என்ன செஞ்சுருக்காரு, உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதனால தான் பைபிள் அழகாக சொல்லுது எபிரேயரில் அந்த வசனத்தில், நான் பழைய உடன்படிக்கையில் அவங்க நிலைத்து நிற்கலையா, அதனால் கடவுள் புதிய உடன்படிக்கையை அவங்க இருதயத்தில் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி எபிரேயரில் ரொம்ப அழகாக பவுல் எழுதுறாரு. அந்த புது உடன்படிக்கை அந்த புது உடன்படிக்கையில் என்ன ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, அந்த புது உடன்படிக்கையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், அதாவது அவங்களோட சந்ததிகள் சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கும் ஒருவன் தன் அயலானுக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜெயந்திக்காலேருந்து ஆல்ட்ரின் வரைக்கும் காஸ்பல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜோஜிக்கோ இல்லை ஆல்ட்ரின் பிள்ளைக்கோ ஏசப்பா மெய்யான கடவுள் சொல்லி நாங்கள் காஸ்பல் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாரோட இருதயத்திலும் இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே குடும்பத்தை ரட்சிக்கிறவர், இயேசுவே ஆசீர்வதிக்கிறவர், இயேசுதான் வழி,
இயேசுதான் சத்தியம் என்று என்ன செஞ்சிருக்காரு, உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 2ஆம் உடன்படிக்கையில் அந்த பிள்ளைங்க என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை எப்படி தகப்பன் கையை பிடிச்சு ஆண்டவர் நடத்தினாரோ அதே மாதிரி இந்த சந்ததிகளையும் ஆண்டவர் தூக்கி சுமப்பாராம், கையை பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டு போவார். ரொம்ப அழகாக எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதை ஒவ்வொரு நேரமும் எங்கள் வீட்டில் சில காரியங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண சொல்லி யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா இந்த 8ஆம் அதிகாரத்தை தான் முழங்கால நின்று வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். ஏசுப்பா, நீங்கள் நாங்கள் தெரியாமல் சில காரியங்களில் ஆரம்பத்தில் செஞ்சிட்டோம், ஆனால் இப்போது நீங்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கீங்க. நீங்கள் மெய்யான தேவன். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரியங்களை, புதிய தொழில்களை, புதிய வழிகளை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீ கையை பிடித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கையை விடாமல் என்ன செஞ்சுருக்காரு, நடத்திட்டு வந்திருக்காரு. 4 பேரை வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தரே இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க 4 பேரும் உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி. ஒரு ஆடு மேய்க்கிறவனை எப்படி ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது எளிதோ, ஏன்னா தாவீது ரொம்ப உழைப்பாளி. என்றைக்குமே அந்த வேலைக்காரன் நியாயமான கூலியை பெறுவானாம். அதே போல் தேவன் இந்த குடும்பத்தை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக மரங்களில் தஞ்சம் புகிற பறவைகளைப் போல, அநேகம் பேருக்கு கனி கொடுக்கிற விருட்சங்களைப் போல இந்த சந்ததியை பின்னும் பின்னாட்களில் அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. நன்றி, தேங்க்யூ. திரு மாசிலாமணி பொன்னுத்துரை ஐயா அவர்களின் நினைவாக நமது பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பில் 550க்கு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு உதவித்தொகை கொடுக்க ஆசைப்படுகிறோம். முதலாவதாக ஜீவபாரதி 11A, அட் ப்ரெசன்ட் 12A. ஜீவபாரதி, students please come fast, come by this side. மகேஸ்வரன், நாங்கள்லாம் படிக்கலை, எல்லாம் படிக்க வைக்கிறது யாரும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த சூழ்நிலை ஆண்டு குப்பை தூசிமாக வாழ்ந்த எங்களை ஆண்டு உயர்த்தினார். ஆனால் நம்ம விடாத பிரயாசத்தை இந்த பிள்ளைகளது வாழ்க்கையில் நன்மை பெறணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக பேர் ஆஸ்வதிக்கப்படணும். இந்த பிள்ளை ஒரு தம்பி IAS ஆகலாம், ஒரு IPS மாறலாம், ஒரு அரசியல்வாதியாக மினிஸ்டராக மாறலாம். இந்த அன்பை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் என்னுடைய அன்பு சகோதரன் மாசிலாமணி பொன்னுத்துரை ஐயா மூலமாக வணங்குகிறோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். ஜீவபாரதி 550 out of 600. எம் மகேஸ்வரன் 557 out of 600. மகேஸ்வரன் 557 out of 600. ஜீவிகா ஸ்ரீ, ஜீவிகா ஸ்ரீ ஜீவிகா ஸ்ரீ 566 out of 600. 12th A1 S Nitish, S Nitish 573. M Santosh 567. Next 12B Lohanath 556. D Lohanath 556. Students, come along with your parent. Students, come to the stage along with your parent. Beulah or Beulah 568. Pavitra 558. Pavitra 558. 12D Kavya 563. D Kavya 563. R Padmashri 561. Lohanath, D Lohanath 556, 12B. Santosh
567, 12A1. இப்பொழுதும் தேவனுடைய மகிமைக்கென்று ஒரு சாட்சியை நாம் கேட்போம். எல்லாருக்கும் கடவுளுக்கு சோத்திரம். நான் போன மாதம் 22ஆம் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இதுவாய் ஆயிடுச்சு. என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. என்னை குழந்த மாரி என்னை பார்த்து இந்த வழிக்கு ஆக்கி எடுத்துன்னு வந்தாங்க. கோடான கோடி நன்றி. பொண்ணண்ணன் என்னை பார்க்க வந்தார். நல்ல கலர் சட்டையும் லிங்கியும் வெள்ளை கலரும் நல்லா இருந்தார். இன்னும் ஏன் இப்படி ஆச்சு, என்ன பண்ணன்னுட்டு என்னை தட்டி முது மேலே தட்டிட்டு காசு கொடுத்தாரு. காசும் கொடுத்து பவாண்டா பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அப்போ வேலை செய்ய சொல்லியே வாங்கி தருவார். பவாண்டா பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு, சரி நான் உடம்பை பார்த்துக்கோ, நல்லபடியாக நான் எழுந்து வருவேன்னு சொல்லிட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். காலையில் எழுந்து பார்க்குற காசையும் காணோம், ஒன்றுமே காணோம். கோடான கோடி நன்றி. என்னை குழந்த மாரி பார்க்குறாங்க. என்னை எப்படி என்ன சொல்ல முடியல, என்னை அப்படி பார்க்குறாங்க. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் என்னை அவங்க வீட்டு குடும்பம் மாரி என்னை பார்த்து இவ்வளோ ஆளாக்கிட்டாங்க. இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணம்மா, அந்த ஆப்ரேஷன் பண்ணாதபடிக்கு நீங்கள் தான் எனக்கு ஜெபம் பண்ணி என்னை அது நடத்தணும். கோடான கோடி நன்றி. இந்த அம்மா பாருங்க, மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு தடமுடி அப்படியே டாப்பாகவே தனியாக கலண்டுருச்சு. முடியோட சேலையோடு துற போயிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் மாட்டி ஒன்றுமே எல்லாம் ஓடினாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரை ஏற்றுக்கிட்டதுனால உயிர் கொடுத்தது மாத்திரமில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடிச்சு வாக்கத்தை கொடுத்து சொன்னாங்கல்ல. எங்கள் அண்ணன் மாசநாடு பண்ணதில் அண்ணன் ஒரு லுங்கி ஒரு சட்டையோடு அவரை தட்டி கொடுத்து, பயப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் நிற்காதுன்னு சொன்னாராம். என்ன கேட்டால், எங்கள் அண்ணனுக்கு இந்த அம்மா அவ்வளோ வேலை செய்வாங்க, அவ்வளோ பிரியத்தினால இந்த அம்மா நினச்சிருக்கு, ஆனால் நீங்கள் இருந்திருப்பீன்னா எனக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குமா, இப்படி காரியம் வந்திருக்குமா நினச்சி பார்த்துருக்கு. ஆண்டவர் நாள் கைவிடலை. அன்பானவர்களே, பொன்னுத்துறை ஐயா அவர்களுடைய 2வது நினைவு நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். திரு மாசிலாமணி அவர்களிடத்தில் காணப்பட்ட அனைத்து பண்புகளுக்காக, தெய்வீக அந்த லட்சணம் என்று சொல்லுகிறோம், அந்த குணங்களுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இறை அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு கிடைப்பதாக. சிறப்பாக டிஎஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும், அண்ணன்மார் ஜெய்சிங் அண்ணன், சௌந்தரபாண்டி அண்ணன் என்னும் அவர்கள் தொடங்கி ஒவ்வொருவருக்கும், சிறு குழந்தைகள் வரைக்கும் இறை ஆசை பெருகட்டும். நற்கிரிகளிலே அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி தருவாராக. நினைவு நாள் அப்படின்னா, இந்த நாளுக்கு முதலாவது டெக்கரேஷன் டே என்று ஆதியில் சொல்லியிருக்காங்க. மறைந்து போன, கடந்து போன அவர்களுடைய சமாதிக்கு சென்று மலர்களால் அலங்கரித்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற ஒரு செயல். அடுத்ததாக ட்ரிபியூட் என்று சொல்லப்படுகிற அவர்களிடத்தில் உள்ள காரியங்களை புகழ்ந்து பேசுதல். தொடர்ந்து மெமோரியல் டே நினைத்து கொள்ளுகிறோம், அவர்களை குறித்து கூடிக்கொள்ளுகிறோம், செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு கூடுகையை இன்றைக்கு இங்கே அமைத்திருக்கிறார்கள். எல்லாரையும்
இந்த நாளிலே எங்களோடு கூட இருங்கள் என்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து என்னையும் அழைத்து இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பம் ரொம்ப உன்னதமானது. மனிதனாய் பிறப்பதெல்லாம் கூடி வாழ்வது. கூடி வாழ்வதிலே இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அதை வெறுக்கிறவர்களெல்லாம் எப்பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, தனிமைப்படுத்தி கொள்ளுகிறார்களோ, அப்பொழுதுதான் உலகமே ஒன்றுமில்லை என்று உணர்கிறார்கள். ஆகவே கூடி வாழுகின்ற, அன்பு பாராட்டுகின்ற, நட்பு பாராட்டுகின்ற அந்த மாபெரும் ஒரு பாக்கியம் டிஎஸ் குடும்பத்தினர் ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வது மிகுந்த மகிழ்ச்சி, எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை தருகின்ற, கடவுள் விரும்புகின்ற அத்தகைய ஒரு வாழ்க்கை. அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. மாசிலாமணி அண்ணனை குறித்து நிறைய பேசினாங்க. இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். மிக இனிமையானவர்கள், மிக அமைதியானவர்கள். இங்கே அவளோடு பணி செய்தவர்கள் சொன்னாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். எப்போதுமே அது வேலை செய்கிற வேலையாட்களோடு கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இந்த பொருளாதாரம் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ப்ரொடக்ஷன் இதில் வர்ற ஒரு காரியம். ஆனால் அதற்கு மாறாக மிக நெருங்கி பழகி அவர்களுடைய துன்பத்திலும் பங்கு கொண்டு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இவர்கள் யார் என்று கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பதில் சொல்லும் ஏராளமான மக்கள். ஆண்டவருக்கு புகழ், ஆண்டவருக்கு நன்றி. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அத்தியாயத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அதை இன்னொரு விதமாக சொல்கிறேன்னா, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளம் யாருக்கு இருக்கு? துன்பப்படுகிற, பாடுபடுகிற, கஷ்டப்படுகிறவங்களுடைய உள்ளம் தான் என்ன உள்ளம்? ஏழையரின் உள்ளம். வறுமையில் இருப்போரின் உள்ளம், உதவியற்றவருடைய உள்ளம், தனித்து விடப்பட்டவருடைய உள்ளம், அதையெல்லாம் அங்கே ஒருமையை கொண்டுவது தான் ஏழையரின் உள்ளம். இப்போ ஏழையரின் உள்ளம் தான் ஏழைகளுக்கு தெரியும். அவ்விதமாக பொன்னனுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏழைகளின் உள்ளத்தை பெற்றதுனால ஏழையரோடு ஒன்றித்து அவருடைய வாழ்விலே உதவி செய்திருக்கிறார்கள். அத்தகைய பாக்கியம். அடுத்து 5ஆம் வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். யாருக்கு யார் சொந்தம்? சொந்தம் என்பது எது என்று பேசியவர்களெல்லாம் மாசிலாமணி அண்ணன் எனக்கு சொந்தம் என்று சொன்னாங்க. இந்த கடைசியில் அவங்க சொன்ன சாட்சியில் கூட அவங்க செய்த உதவி, அவங்க பாராட்டின அன்பு, இன்றைக்கு நான் வாழ்கிறேன். இப்போ பாருங்க, கனிவுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். இன்று கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தில் பொன்னுத்துறை அண்ணன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு அங்கே திருப்பீர்கள் என்றால் 10ஆம் 11ஆம் அதிகாரங்களில் நாம் அங்கே பார்க்கின்ற அப்பொழுது நிறைய செய்திகள் அங்கே இருக்கிறது.
அந்த செய்தி என்ன? அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தில், இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இறந்து போனவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்வில் நடந்த காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபேல் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து எச்சரிக்கப்பட்ட பொழுது அதை நம்பி என்ன செய்தார்? இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால் தான் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்கிறார்கள்? மரித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நாம் மரித்து போவதில்லை, மரணத்தோடு முடிந்து போவதில்லை வாழ்வு. இந்த உலகிலே நம்முடைய கண்களுக்கு மறைந்து போகிறார்கள். ஆனால் வாழ்வு என்றும் கடவுளோடு, இறைவனோடு அது ஒன்றித்து இருக்கிறது. மனித வாழ்வுக்கு அங்கே சாவு இல்லை, சாவு முடிவல்ல. அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்திருக்கிறது என்பது என்ன? அது தொடர்ந்து நம்மோடு அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பது தான். இந்த உலக வாழ்வு இது ஒரு ஓட்டம், ஒரு காலம். கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நாம் பேசிக்கொண்டே இருக்கும்படியான அந்த பெயரை பெற வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் 1 பேதுரு 2:4, உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். இந்த கல் பேசுகிறது. மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்பு உள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. கல்லறை கடவுளோடு கூட இணைந்து வாழுங்கள். கடவுளோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்விலே எவ்வாறு நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்மை குறித்து சொல்வதற்கு யார் இருக்கிறாங்க? எப்படி மிக அருமையான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்ற டிஎஸ் குடும்பத்தினரை வாழ்த்துகின்றேன். இந்த கூட்டத்திற்கு முன்பதாக இன்னொரு கூடுகை, இன்னொரு கூட்ட மக்கள், ஒருவேளை பார்வை இழந்தவர்கள், கண்ணொளி இல்லை, அல்லது ஒதுங்கி வாழுகிறவர்கள் ஒரு கூட்டம், இன்னும் பல விதத்தில் சமுதாயத்தில் இடமில்லாது இருக்கிறவர்கள், அவர்களை அழைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு கூட்டம். இன்றைக்கு என்னை யார் நேசிக்கிறார்கள், எனக்கு யார் ஆதரவு தருவாங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனால் இத்தகைய மக்களுக்கும் கண்ணொளி இழந்த, ஒதுக்கப்பட்ட, இதோ சமுதாயத்தில் எண்ணமற்ற மக்களையும் அழைத்து அவர்களையும் இதோ மகிழ்வித்து அவர்களுக்கு பரிசும் பணமும் தந்து உணவும் தந்து, எவ்வளோ பெரிய சிறப்பு! ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் விண்ணுலகை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறாள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் தொடக்கம், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். எப்போ இந்த வாழ்வு வரும்? எப்பொழுது மற்றவர்களை நம்மை போல நேசிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
தீமையான எல்லாவற்றையும் நீக்குங்கள். எது தப்பு, எது கேடு, எது பொல்லாப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து அதை அகற்றுங்கள். வஞ்சகம் அதற்கு சில எடுத்துக்காட்டு. வஞ்சகம் என்பது மறைத்துக்கொள்வது, தனக்கென்று எடுத்துக்கொள்வது, எடுத்துக்கொண்டு இல்லை என்று சொல்வது வஞ்சகம். வெளிவேடம், சும்மா உதவி செய்வதாக வெளியிலே பேசிக்கொண்டு ஒன்றுமே செய்யாதிருத்தல். நிறைய உதாரணங்கள் வேத புத்தகத்தில் இருக்குது. நீதிமொழிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வறுமை உள்ளவனை கண்டு அவனுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரர்கள் விலகிச் செல்வார்களாம். அப்படியானால் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை விலகி சென்று விட்டால் வேறு யார் உதவி செய்வாங்க? அதனால சகோதர சகோதரிகளே உதவுங்கள். நீங்க வாழ்வது அதுதான். இதைத்தான் சொல்லுகிறார், வெளிவேடம். நான் உடன் பிறந்தவன், அன்பானவன், அன்பானவள் என்று சொல்லி அது போவது வெளிவேடம். வேஷம்தான் போடுறோம், வேடம் அணி இருந்திருக்கிறோம். அப்புறம் பொறாமை, மற்றவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு தேவை. அதற்கு நேர் எதிர்மறையான சிந்தனை என்ன? ஐயோ அப்படியா, இப்படிப்பட்ட நிலையா என்பதல்ல. வாழ்த்துகின்ற ஒரு நிலைமை வேணும். நீங்கள் வளருங்கள், வாழ்த்துகிறோம், அத்தகைய சிந்தனை செயல் நமக்கு வேணும். அப்புறம் சொல்லுகிறார், அவதூறு இல்லையா, பொல்லாததை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி, ஒருவேளை தீமையே இருந்தாலும் கேடு செய்திருந்தாலும் அதை பேசிக்கொண்டிருப்பது நம்முடைய வாழ்விலும் கேடு வரும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கேடுகள் மலிந்திருக்கிறது. பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் எல்லாம் போதை பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். போராட்டம் இருக்கிறது. கேடுகள் ஏராளம். சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாம் இருக்குது. அதனால இத்தகைய கேடான காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இன்னும் நாம் கேடாய் போய்விடக்கூடாது. அவதூறு பேசுவதல்ல, சரியானதை பேசி 4 பேருக்கு நன்மை உண்டாக செய்ய வேண்டும். அதுதான் டிஎஸ் குடும்பத்தினர் நமக்கு தருகின்ற செய்தி. பொன்னண்ணன் அவருடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, தீமையை நீ அதிகமாய் பேணிக்கொள்ளாதே, தீமையான மற்றவர்களுக்கு எதிரான காரியத்தை பேசிக்கொள்ளாதே, இவைகளை எல்லாவற்றையும் நீ புறம் தள்ளிவிட்டு அகற்றிவிட்டு புதிய குழந்தை போல, புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவளாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள், ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்கள். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றும் சகோதரர் மாசிலாமணி ஐயா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நல்ல குடும்பத்தை வழிநடத்தி செல்கிற ஜெய்சிங் அண்ணனையும் சவுந்தரபாண்டியன் அண்ணனையும் இன்னும் ஒவ்வொருவரையும், எல்லாருமே இன்றைக்கு வளர்ந்துருக்கிறீங்க, தலைவர்களாக இருக்கிறீங்க. இந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து பற்றி கொண்டு இருக்கிறீங்க. கோயில்பிள்ளை அண்ணாச்சி, மாசிலாமணி அண்ணாச்சி, எல்லாரிடத்திலிருந்தும் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே குடும்பத்தில் நீங்கள் இவ்வாறு ஏழையின் உள்ளத்தை கொண்டு கனிவுடையவராய் ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்படி வாழ்வது கடவுளுக்கு புகழ். எப்படி கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? நாம் இவ்வாறு வாழும் பொழுது கடவுளுடைய குணங்கள் நம்மிலே வளருகிறது. நாம் கடவுளோடு கூட நெருங்கி இருப்போம். கடவுள் நம்மோடு கூட இருந்து இன்னும் பெரிய நன்மையான காரியங்களை செய்வார். அத்தகைய நன்மையான காரியங்களை செய்ய இந்த டிஎஸ் குடும்பத்தினரை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிலிருந்து. ஒரு கூட்ட மக்கள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சிப்சி இனத்து மக்கள் என்று சொல்லுவாங்க, நரிக்குறவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க நம்மோடு வந்திருக்காங்க. ஒரு சகோதரி சுமதிங்கிற ஒரு சகோதரி அவங்களோடு கடந்த பல ஆண்டுகளாக ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க. 250 குடும்பங்கள் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், மிகவும் பின்தங்கின மக்கள். அதில் ஒரு பிள்ளைக்கு அவங்க அப்பாவுக்கு பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், விரியன் பாம்பு கடிச்சு. பல கஷ்டங்கள். 2 பேர்
குரங்கு குட்டியை கூட கையில் வச்சுருக்காங்க. குரங்கு குட்டியை கையில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. சில நிமிடங்கள் அவருடைய ஊழியத்தை பற்றி அன்பு சகோதரி சில நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஒரு பாடல். அவங்களோடு சேர்ந்து பாடுறவங்க அவங்க மக்கள் இருந்தால் வாங்க. ஐயோ கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேலையில் இந்த அருமையான கூட்டத்துக்கு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு எந்த டைமில் என்ன உதவினாலும் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா உடனே சரிம்மா அதை வரேன் அப்படின்றவர். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவை எனக்கு உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் அவர்கிட்ட பேச. ஆனாலும் இதுவரை நான் என்னுடைய ஊழியத்திற்காகவோ எங்கள் மீஞ்சூர் பகுதியில் இருக்கிற நரிக்குற மக்களுக்காகவோ நான் வந்து யார்கிட்டையுமே உதவி என்று இதுவரைக்கும் போனதே கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணும் பொழுது உண்மையாகவே சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். இதோட ஒரு 4-5 தடவை எங்களுடைய கிராமத்துக்கு மீஞ்சூர் கிராமத்துக்கு வந்து எங்கள் மக்களுக்கு 250 ஃபேமிலி நரிக்குற மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து உதவி செய்துவிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னையும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். கடந்த 25 ஆண்டு காலமாக மீஞ்சூரில் கல்பாக்கம் கிராமத்தில் இந்த நரிக்குறவர் மக்கள் மத்தியில் அடியாலையும் வேலை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒன்றை இழந்தால் தான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவாங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னுடைய குடும்பத்தார் யாருமே கிடையாது. ஆனாலும் எனக்கு தெய்வீக அன்புன்னு சொல்லணும். மக்கள் மீது உள்ள ஒரு அன்பினால் இந்த அருமையான ஊழியத்தையும் இந்த மக்களையும் எல்லா விதத்திலும் எல்லா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து A to Z எல்லாமே இவர்களுக்கு செய்து கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துலையும் இந்த இடத்துல வந்து எங்களுடைய நரிக்குற பாஷையிலையும் தமிழில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி உடனே அப்படியே பாடுவாங்க. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வா ஜெயலே ஜெயலே வசர ஜெயலே ஏசப்பன் நாம போலன ஜெயலே 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 வசர ஜெயலே